Hi everyone, 11th standard accounts தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறீங்க. 90க்கு 90 அதில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்கெல்லாம் நீ புக் பேக் வந்து லைன் பை லைனாக நீ இப்போ 5 மார்க் போடும்போதே படிச்சிரு. ஏன்னா 21 மார்க் பக்கம் புக் பேக்கே வந்துடும். இப்போ 5 மார்க்ஸ் எதெல்லாம் வருங்கிறது மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீ உறுதியாக படிச்சிரு, அதுலேருந்து 5 மார்க் வந்துடும். அதை படித்தாலே 7 5 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும், அதையும் சேர்த்து படிங்க. பட் ஆனால் படிக்க முடியாத அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் படித்தா போதும். 2 மார்க்லேருந்து 3 மார்க் வரைக்கும் 5 மார்க் வரைக்கும் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிட்டு மட்டும் படித்தா என்ன சார் பண்ணலான்னா 7 5 மார்க் 6லேருந்து 7 5 மார்க் எழுதலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். அண்ட் 1 மார்க் 20மே புக் பேக். இல்லை சார் மஞ்சள் கலர் மார்க் பண்ணாது இல்லாமல் எல்லாமே நான் படிக்கிறேன், இந்த போர்டில் இருக்க எல்லாமே மஞ்சள் கலர் மார்க் பண்ணதும் படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன்னா 90 out of 90 நீயே டிசைட் பண்ணிக்க. ஸோ ஆனால் கன்ஃபார்மாக எதெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன். லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைவ் இன்சிடென்ட் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. பண்ணிடுங்க தயவுசெய்து. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1 நான் சொன்ன கொஸ்டினில் இன்றைக்கி வந்துச்சாயா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யூனிட் 1 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஆக்சுவலாக இது 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் எழுதணும். 3 மார்க் கேட்டால் 3 பாயிண்ட், எதுக்கும் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. இது 2 5 மார்க்கில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5 மார்க் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷனில் ஒரு 2 சம், எக்ஸைஸில் ஒரு 2 சம் போட்டு பாரு போதும். சந்தேகமாக இருக்கிற சம் மட்டும் பாரு, அந்த ஃபார்மேட் ஒரு வாட்டி படிச்சுப்பார். யூனிட் 4 லெட்ஜரில் கன்ஃபார்மாக ஒரு சம் வந்துடும். இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸைஸ் பார்த்துக்க 2 சம் போட்டுப்பார், தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம், அதில் நீ கோட்டை விட்றாத. லெட்ஜருக்கும் ஜேர்னலுக்கும் டிஃப்ரென்ஸ் கன்ஃபார்மாக வரும். 5 மார்க்லேயும் வரும், 3 மார்க்கில் வந்தால் வரலாம், 5 மார்க்கில் வரும். ப்ரொசீஜர் ஃபார் பேலன்சிங் லெட்ஜர் 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்லையும் கேட்கலாம். என்னங்கிறது பார்த்து படிச்சுக்கோங்க. எதுக்கும் இது மட்டும் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் ஈஸி, பாஸ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக படிச்சிடலாம். இந்த 3 சம் இந்த 6 சம் அதை அப்படியே மேலோட்டமாக பார்த்தா போதும். ஃபார்மேட் பார்த்தாலும் இது ட்ரையல் பேலன்ஸு. அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கிருந்தே ஒரு 4 5 மார்க் வந்துடுது. ஃபஸ்ட்டு 5 யூனிட் படித்தாலே 4 5 மார்க் எழுதிடலாம். அடுத்த சப்சிடரி புக் 1 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியாதவன் இந்த மஞ்சள் கலர் இருக்கிற சம்ஸ் மட்டும் பாரு, முடிகிறவன் எல்லாமே பாரு. சப்சிடரி புக்கு 2 இது வந்து இல்லுஸ்ட்ரேஷன், இது வந்து எக்ஸைஸ் சம், அதுதான் அது. சப்சிடரி புக் 2 யூனிட் 7ல் பெட்டி கேஷ்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்குறாங்க. பெட்டி கேஷில் இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு சம்மும் எக்ஸைஸ் ஒரு சம்மு தான் இருக்குது. சிங்கிள் காலம் டபுள் காலம் கேஷ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். படிக்க முடியாதப்போ பெட்டி கேஷாவது படி. அப்புறம் கேஷ் டிஸ்கவுண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 5 பாயிண்ட் இருந்தால் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ. கான்ட்ராக்ட்ரி அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் போட்டு எழுதணும். அதுவும் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 8ல் பேங்க் ரெகுலேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். படிக்க முடியாத விட்டுரு. இப்போ சொல்லுங்கள் கண்டிப்பாக 7 எழுத முடியுமா முடியாதா? மஞ்சள் கலர் மார்க் பண்ணது படித்தாலே 6லேருந்து 7 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக கேட்டால் 6. அப்போது 8 யூனிட்டுக்குமே நான் கொடுத்தது எல்லாமே மஞ்சள் கலரும் எல்லாமே படிச்சிங்கன்னா எளிமையாக எழுதலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 ஃபுல்லாக எல்லோரும் படிச்சிருங்க. இதுலேருந்தே 2 2 மார்க் 2 3 மார்க் வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை, தியரி தான். யூனிட் 3 முடிஞ்சால் படிங்க, இல்லைனா விட்டுருங்க. யூனிட் 4 கம்மியாக தான் கொடுத்துருக்கு, அது படிச்சு. யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிரு. அதில் சம்ஸ் இருக்குது, ஃபோர்த்து இதில் சம்ஸ் இருக்குது. யூனிட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் மட்டும் படிங்க. யூனிட் 7லேயும் 3 மார்க்ஸ் மட்டும் படிங்க. யூனிட் 8ல் எல்லாமே படிங்க. எப்படி பார்த்தாலுமே நான் சொன்னது படிச்சுன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் கன்ஃபார்ம் எழுதலாம், ஏன் 6 கூட எழுதலாம். பட் நான் மார்க் பண்ணாதது போக மீதியெல்லாம் இருக்குது பாரு, அதுவும் மார்க் பண்ணதும் சேர்த்தி படிச்சினா இங்கே கொடுத்துருக்க எல்லாமே கவனமாக கேளு. இங்கே கொடுத்துருக்க எல்லாமே நீ படிச்சு நான் மார்க் பண்ணாததும் எல்லாமே சேர்த்து படித்தா 7 2 மார்க் 7 3 மார்க் எழுதிடலாம். சரியா? அது உன்னுடைய இஷ்டம்தான். சரியா? ரொம்ப முடியாதவங்களுக்காக தான் மஞ்சள் கலர் மார்க் பண்ணது மட்டும் படிங்க அப்படின்னு. எனிவே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. நான் சொன்ன மாதிரி 2 சம்மாவது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.